ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். 2 வெங்காயத்தை 1 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ரொம்ப வதங்கணுன்னு கூட அவசியம் இல்லை, லைட்டாக கலர் மாதிரி வந்தாலே போதும். ரொம்பவே டயர்டாக இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படிங்கிறப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதில் கொட்டிட்டா ஈஸியான சோம்பேறி சட்னின்னு கூட சொல்லலாம். டக்குன்னு வேலை முடிஞ்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.